ஓபன் த டோர். யோ, என்ன எதுக்கு எங்க கொண்டு வந்தீங்க? இங்க இருக்கிறவெல்லாம் முடிச்சவிக்கி மொல்ல மாறி முகமூடி கொள்ளக்காரனுங்க. சட்டப்படி என்ன காமன் செல்லில கொண்டு போய் வைக்கணும். அது ஒண்ணு இல்ல, கருப்பு கொடி காட்டினவங்க எல்லாம் காமன் செல்ல நிறைஞ்சு போயிட்டாங்க. அதனாலதான் இந்த செல்லு கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக கருப்பு கொடி காட்டினாங்க? புரியல. புரியாம தாயா நாட்டுல குழப்பத்தையே உண்டு பண்றீங்க. ஆமா, இங்க ஏசி இருக்கா? ஏசி இங்க இல்ல, வெளியில டியூட்டில இருக்கு. ஓ, நீ ஒரு விளக்கண்ண மூஞ்சி, வாயா. அண்ணே வாங்க அண்ணே, எப்பண்ணே வந்தீங்க? சீச்சி, இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்கண்ணே உட்காருங்கன்னுங்கிற. அதுல மதுரை ஜெயில சந்திச்சோம், அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாலங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாதிரி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு? ஆமா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்னன்னு அநியாயமா இருக்கு. அக்கவுண்ட்ல கட்டணத்துக்கா மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம் கலக்கும். இது பயங்கரமான மோசடி, தெரியுமில்ல? சரிடா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன். அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? அது ஏன் பாக்கெட்ல என்ன, அடுத்தவன் பாக்கெட். நாயே நாயே, அதுக்கு பேரு பிட் பாக்கெட்னு சொல்றா. இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இந்த கம்முனாட்டி இங்கேயே அடிக்கிறானே, இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? இது எம்டி பாக்கெட். வாங்க தம்பி. என்ன பெருசு, நலமா இருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா? வெளியில மனசு இருப்பானா? அங்கங்க குத்து வெட்டு கலவரம். உங்களுக்கு பரவாயில்ல, ஜென்ம தண்டனை கைதி. அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க. அது அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டெல்லாம் பாடுவிய, அதுல ஒண்ணு எடுத்து விடு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு. ஆஹா, இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறையா. இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவையா? விடுறீங்களா? அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே. கவலைப்படாத, நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன். அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு. ஆமா, இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும்? பாத்தியா பாத்தியா, சந்தேகப்படுறிய. அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா. நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம். ஓ அப்படியா? தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. அடாடாடாடாடாடா, இப்படி ஒரு ஞானஸ்தன் வெளியில தான் இருக்கணும். ஐயோ பாடுறையா, அடுத்த முறை தம்பி வெளியே போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க. கண்டிப்பா கொடுக்குறேங்க. ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கு. ஐ அம் சக்திவேல், வித்அவுட் லைசன்ஸ் லேகியம் மேக்கர் 420. நீங்க சொல்லுங்க சேஜி. செட் ஃபண்ட். ஓ, நிதி நிறுவன அதிபர். அது எப்படியா? நானும் சிம்னி விளக்க பொருத்தி வச்சு கண்ட மேனிக்கு புளிக்க தள்ளுறேன். ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான். உங்ககிட்ட மட்டும் எப்படி தேடி வந்து மாட்டாங்க? என்ன பார்த்தாலே கஸ்டமர் நம்புறாங்க. இனிமேல் என்ன தப்பு? தமிழ தப்பு தப்பா பேசினா நம்புறாங்களா? வெளியே போய் வச்சுக்கிறேன். தேங்க்யூ குருஜி. நீங்க? ஈவ்டி சிங். பொம்பளை புள்ளையா கிண்டல் பண்ணிருக்கிறார். பேர் என்னன்னு தான் கேட்டேன். அதுக்கு போய் 3 மாசம் உள்ள போட்டாங்க. இப்போ நீங்க விரும்புற பொண்ணை விட உங்களை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தாடி வசனம் பழசா இருக்கோ? தர்மத்தில் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் அதை மறுபடியும் வெல்லும். இல்ல சார், அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ, சாகர வரைக்கும் அவங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். விதி வலியது. என் பொண்டாட்டிக்கிட்ட செலவுக்கு காசு கொடுன்னு ஒரு தட்டு தட்டின தம்பி, வரதட்சணை கொடுமன்னு உள்ள தூக்கி போட்டான். போய் இந்த வயசுல இவர் என்ன செஞ்சாரு? இவரே தெரியாதா? சன் டிவில எல்லாம் வந்திருக்கிறாரு. பேரு என்னன்னு கேளுங்களா? சீலஸ்ரீ அம்பலவான சுவாமிகள். அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? அம்பலவாணன் என்ன செஞ்சீங்கோ? என்ன செய்யலன்னு கேளுங்க. பருப்பு விற்கிறதுக்காக வடநாட்டுக்கு போயிருக்கிறார் தம்பி. தோரம் பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்புன்னு தமிழ்லயே வித்துருக்கான் தம்பி இந்த தாடிக்காரன். ஆளும் பாஷையும் ஒரு மார்க்கமா இருந்த உடனே அவங்க இவரை சாமின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சும்மா விடுவாரா சாமி? வெள்ளைக்காரி முத கொண்டு பல பேர் ஆஸ் பண்ணிட்டாரு. அதோட விட்டுருக்கலாம்ல. 10வது படிக்கிற புள்ள பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்குது. தள்ளிட்டு வந்துட்டான். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு?
ஒன்னைத்தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல, அவன் கொடுக்குற ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற. அடே சிரிப்பு வேற. அடியே இந்தியாங்கிறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வித்திருந்த. ஏன் சார்பா என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா. வண்டமுருகன்? தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. யூ ப்ரொசீட். யுவர் ஆனர், இந்த குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். இவர் இங்கு நின்று கொண்டிருக்கும் எனது கட்சிக்காரர் முள்ளமன்றி முனியாண்டியிடம் தனது தங்கை திருமணத்திற்காக 1 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார். பணம் கொடுத்த எனது கட்சிக்காரர் பணத்தை ஒரு நாள் திரும்ப கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டதற்கு இந்த குரங்கு குப்பன் என்ன பதில் அளித்திருக்கிறார்? வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கும் பழக்கம் எங்கள் குரங்கு வம்சத்துக்கு இல்லை என்று பேசியிருக்கிறார். அப்படி பேசியதும் இல்லாமல் இந்த குரங்கு குப்பன் தனது குரங்கு புத்தியை என்னுடைய கட்சிக்காரரிடம் Objection, Your Honor. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கேன்? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. I am speaking, no cross speaking. Sit down, please. இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மை லார்ட். எப்படி இவர் குரங்கு புத்தியை காட்டியிருக்கிறார் என்றால், என் போன்று மிக அழகாக கர்லிங் ஹேர் வைத்திருந்த இவர் தலையை இரு கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புல்லை தின்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரானார். டவுன் ப்ளீஸ். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானார்? அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ஆகையால் இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ 300 சாரி இவரானர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் இவரானர். பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. குரங்கு குப்பா அவர் முடிவு போடுகிறது இருக்கட்டும். அவர்கிட்ட இருந்து 1 லட்சம் வாங்கினது உண்மையா? வாங்கல. வாங்கலையா? 1 லட்சம் வாங்கல, 2 லட்சம் வாங்கி இருக்கிறேன். 2? டேய் 1 லட்சம் தான் என்ன சொன்ன? அவன் என்னடா 2ங்கிறான்? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஆமா 2 லட்சம் தான் சார். வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்கிறவியா? யுவர் ஆனர், குற்றவாளியே 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இப்படி பார்க்கிறாரு? பணத்தை திருப்பி கொடுக்கறியா இல்ல சிறை தண்டனை அனுபவிக்கிறியா? பணத்தை கொடுத்துருங்க. பணம் எங்க இருக்கு? இல்ல ஜெயிலுக்கு போறோம். சொல்லு. நான் சொல்லிடுறியா, அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த வண்டு முருகன் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்கடா. வெளியே வாங்கடா, உங்களை வச்சுக்கிறேன். யோ வக்கீல் வண்டமுருகா, நீ என்ன உள்ள வந்து இவங்களோட உட்கார்ந்துருக்க? அதை ஏயா கேட்கிற? உள்ள இருக்கணும் வெளியே கொண்டு போறது, வெளியே இருக்கணும் உள்ள தள்ளுறதாயா எங்க வேலை. அதுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் பேசுவோம், ஆனா ஒரே வார்த்தையில என்னையே உள்ள கொண்டாட்டாங்க அவங்க. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, ஜட்ஜ் அப்செட் ஆகி, ஏண்டா நீங்க 3 பேரும் கூட்டுக்கிழமையா இருந்துக்கிட்டு சட்டத்தையா ஏமாத்துறீங்கன்னு 3 பேரும் ஒரே லாக்கப்ல 15 நாளைக்கு கிடக்குறான்னு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாரியா. ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் நான் வக்கீலாச்சு விடுவேனா? இப்ப வந்துருவானுங்க அசிஸ்டன்ட் ஜாமீனோட. அதுக்கப்புறம் வச்சுக்கிறவனுங்கள இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா. ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே, கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? டேய், ஜாமீனை போய் யாரா உங்களை மீன் கடையில் கேட்க சொன்னா? என்னென்ன லூஸ் தரமா பேசிட்டு இருக்கீங்க? மீனை மீன் மார்க்கெட்ல கேட்காம ஜவுளி கடையில போய் கேட்பாங்க. கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான். ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா? அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. என்ன என்னன்னே நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அநியாயமா கம்பியில முட்டிக்கிட்டீங்களே. கம்பியில முட்டினா? உங்களை தானே முட்டினேன்.
எங்க முட்டினீங்க? முதல்ல உங்க மூஞ்சில உள்ள ரத்தத்தை தொடங்க. ரத்தமா? வலிக்காமையா வருது? ஆமா ரத்தம். கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டனே. எதுக்கு பொழுதனைக்கு இங்க வந்துட்டு இருக்கீங்க? ரொம்ப பாசம் போங்கனா உள்ள வர வேண்டியதானே? பாலிடெக்னிக் டாக்டரே. தம்பி, இந்த தருதலை பெத்தவங்க முறையில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடுங்க. மன்னிப்பு கேட்டாச்சா? போலாம். இருடி, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, அதிக பிரசங்கி. செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு வீராப்பு வேற. தம்பி, சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவளால நிம்மதியே போச்சு. நீங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பதான் என் மனசு ஆறும். ப்ளீஸ். பரவாயில்ல சார், நமக்குள்ள திருப்பி திருப்பி ஒரு ஃப்ராட பார்த்து கும்பிடுறீங்களே. தம்பி, என்னாச்சு? ஏன் அடறீங்க? என்ன ஜெயில முடிச்ச போன கூட கஷ்டமா இல்ல. எல்லாம் போய் திரும்ப திரும்ப பிராண சொல்ல நான் எங்க போய் சொல்லுவேன்? இந்த சாமி கிட்ட போய் போறிடுமே. அழுகாதீங்க தம்பி, அழுகாதீங்க தம்பி. தம்பி தம்பி பாரு பாரு, எப்படி அழுகிறாரு பாரு. தம்பி அழுகிறத பாரு. இப்படி அடுத்த வந்து புண்படுத்தினா உருப்படுகாரி. மன்னிப்பு கேடு, 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 மன்னிப்பு கேடு. அப்பா லூசா பானி? ஆமாண்டி, உன்னை பெத்தம் பாரு, நான் லூஸ் தான். பரவாயில்ல, நீ மன்னிப்பு கேடு. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? உனக்கு தெரியாதுப்பா, அவன் எப்படிலாம் கட்ட உருட்டி ஏமாத்துவான் தெரியுமா? ஃப்ராட், ஃபுல் ஆஃப் ஃப்ராட். டேய், கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். சொல்லு. என்னை ஏமாத்தி போடுங்க 400 rupees. என்னோட HMT வாட்ச், ட்ரெயின்ல நான் கட்டின ஃபைன் 500. இப்போ நான் வந்து போற செலவு 75. இது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லு. இப்பவே உன்னை ரிலீஸ் பண்ண சொல்றேன். ஐயோ, நீ உண்மையிலேயே படிக்கிறியா இல்ல பேண்ட் சட்டை போட்டு ஊர சுத்துறியா? பெரிய சேனாதிபதி சொன்னவன விட்டுற போறாங்க. ஏன் விட மாட்டாங்க? அவங்கள பிடிச்சாங்க, நான் தானே பிடிச்சு கொடுத்தேன். வாங்கினதுன்னு பத்தல சார். என்ன சார் இது? நான் பாடு சிவனேன்னு துணியை துவைச்சிட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு வச்சு பாருங்க, ஆகாத காரியம் எல்லாம் பேசுறத. இன்னும் நான் சாத்து இழுத்துட்டு போங்க சார். ஏ என்ன சொன்ன? ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் செய்வா, தெரியும்ல? ஓய், இங்க பார், நான் மனசு வைக்கல இங்கே கடந்து செத்துருவேன். என்னடா பாக்குற? சார் வெளியே போங்க. ஏய், நீ மனசை கட்டி நம்மளே வர முடியாதா? என்னமோ நான் தான் முடிச்சேன்னு பெருசா பீத்திக்கிறிய. அன்னைக்கு என் கழுத்து பிடிச்சி தொங்கிட்டு இருந்தல்ல, அப்போ உன் பாவாடை அவுத்து விட்டு எஸ்கேப் ஆறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இது இன்னைக்கு அந்த யோசனை இல்ல, அன்னைக்கே யோசிச்சேன். பொம்பளைங்க பாவம் சும்மா விடான்னு சொல்லுவாங்களே, அதுக்காக விட்டேன். புரியுதா? உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானதல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன். வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன். உடான் சாமியாரை உதைத்தேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன். ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன். ஏன்? அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன். ஏன்? வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள்.
நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராட் எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. டீ கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டொமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு மாடர்ன் பெயரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம். ஸ்மக்லிங் என்ற காலத்தை ஓட்டி இருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல்காரன் என் பணத்தை அபே செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். ஓடினேன் ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூகாரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன் ஓடினேன், சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா, இல்லை அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூட நம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாள்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலி சாமியார்களை நாட்டிலே உலவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாணராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள். மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்தவளை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது. நீங்க அரசு தரப்பு வக்கீலா? ஆமா. உங்க பேரு? கூ ரங்கசாமி. கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா? ஆமா. அதை இனிமே தூக்கிருங்க. கூ ரங்கசாமி. புள்ளி எடுத்துட்டா குரங்குசாமி ஆயிருமே. ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படித்தானே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்படி தூக்குனீங்க அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க. நீமராலிஜா அத பத்தியா? ஜட்ஜி தப்பான ஏரியால உட்கார்ந்திருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அது அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு. அது அவர் ராசிக்கு ஒத்துவராத கல்லு. கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி நீதான். மெய்யலுமா? இப்ப பாரு, கணம் கோட்டார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காங்களே, நீ தாங்குவியா? தாங்குவேன். அதுக்கெல்லாம் ஒரு தராதரம் வேணும்யா. போயா, போய் 2 மசாலா தோசை வேண்டாம். எஸ் சார். கோவிந்தசாமி. எஸ் சார். ஒரு கான்ஸ்டேபிள் டேவிட், பூல், அந்தோனி, ரிச்சர்ட் இப்படி பேர் வச்சுக்க வேண்டாம். கோவிந்தசாமி, குப்சாமி, முன்சாமி, கன்சாமி வில்லேஜ் லெவல்லே வச்சிட்டீங்களா? போயா, போய் சைக்கிளுக்கு பஞ்சு ஓட்டிக்கு வாயா. எஸ் சார். ச்சே, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். அடடடடடா, ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன். அங்க பாருங்க. ஓ, டேய், ஸ்டாப்புங்கடா. ஏண்டா, நீ அமிதாப் பச்சன், இவன் தர்மேந்திரா, இவன் யாரா? நான் அஸ்ரானி. உங்க பரம்பரைக்கு அந்த பாட்டை பாட யோக்கியது இல்ல. வந்தது ராங்கு, இதுல சாங்கா? எதுக்குடா ட்ரிபிள்ஸ் வந்தீங்க? இது எங்க வண்டி? நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம். அத கேட்க நீங்க யாரு? நான் யாரா? ட்ரெஸ் பார்த்தா தெரியல. உங்கள மாதிரி புறம்போக்களை பிடிக்க தாண்டா முச்சந்தில் நிக்கிறேன். நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? இது என்ன கீ செயின் ஸ்டைலா? அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது? ஏண்டா பரதேசி நாயே, என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சேடா. இது எங்க ஸ்டைல். ஸ்டைலா? இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அறவேக்காடு. நீங்க எல்லாம் பெரிய இடமாடா. லைசன்ஸ் வச்சிருக்கிறியா? லைசன்ஸ் எங்க பரம்பரையே கிடையாது. சரி, அப்ப மாமூல கொடுத்துட்டு கிளப்பு. நாங்க கொடுத்து பழக்கம் இல்ல, வாங்கிட்டான் பழக்கம். வாங்கிட்டான் பழக்கமா? அப்ப வாங்கிக்க. போலீஸ், என் மேல விழுகிற ஒவ்வொரு அடிக்கு எங்க அண்ணன் நீங்க பதில் சொல்லி ஆகணும். என்னடா எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் அண்ணங்கிற? யாரா உங்க அண்ணன்? அவர் பேர் பூனைக்குட்டி. என்னது பூனைக்குட்டியா? உன் பேரு?
புலிக்குட்டி. புலிக்குட்டி. அண்ணன் பேரு பூனைக்குட்டி, தம்பி பேரு புலிக்குட்டி. தயல் என்ன மிருக பரம்பரையா இருக்கீங்க? வீடு எங்கடா? வண்டலூர்லயா? விட முடியுமா முடியாதா? குப்புற படுக்க வச்சு முதுகு மேல நடத்துறோம் பயில. உன்ன மாதிரி எத்தனை கீரி குட்டிகளை நான் பாத்திருக்கேன். அண்ணா இப்ப அடிச்சீங்கல்ல புலிக்குட்டி, அவனோட அண்ணன் பூனைக்குட்டி. எங்கேயா வேலை பாக்குறாரு? சிஎம் கிட்ட பூனைப்பட தலைவரா இருக்க. சிஎம் கிட்டே இருக்காரா? அண்ணா நான் தாங்க உள்ள புடிச்சு போட்டங்க. உங்க தம்பி மண்டையோட கெட்டப்புங்க, காதோரமா சொருகி இந்த கோழி இறங்குங்க. இது எல்லாம் பார்க்கும் போதுங்க நீங்க ஒரு பிச்சை எடுத்த ஃபேமிலின்னு தெரியுதுங்க. இல்லீங்க, எஜுகேட்டட் ஃபேமிலின்னு தெரியுதுங்க. தப்பு தாங்க. உங்க பேரை தம்பி சொல்லி இருந்தா நான் விட்டுருப்பாங்க. அண்ணே அவரை நம்பாதீங்க. உங்க பேரை சொன்ன உடனே அடிச்சாரு. கேட்டங்க. திறக்கிறேங்க, போறேங்க, திறக்கிறேங்க. உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறமும் திறந்து விடாம இருப்பீங்களா? திறந்து விட்டுறேங்க. பரவாயில்லைங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? என் டியூட்டி தான் நான் செஞ்சேன். பூனைக்குட்டி தம்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் திறந்து விடலன்னா அப்புறம் உங்களுக்கு என்னங்க மரியாதை? ஓகே, எல்லாரும் போயிட்டீங்களா? போங்க 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 போங்க. லாக்கப் திறந்து கிடக்குது. கோட்டசாமி சார், இந்த கோட்டசாமி லைஃப்ல இதுவரைக்கும் எதையுமே கோட்டை விட்டதில்லை சார். அங்க பாரு, என்னைய லாக்கப் திறந்து கிடக்குது. எங்கே அவனு? சார், புலிக்குட்டியோட பிரதர் பூனைக்குட்டி கனவுல வந்து ஆல் கைதி எஸ்கேப் சார். என்னையா கதையா விடுற? கஷ்டப்பட்டு நக்சலைட் பிடிச்சு உள்ள போட்டா திறந்து விட்டுட்ட. இன்னையில இருந்து நீ 1 மாசத்துக்கு சஸ்பெண்ட். இந்த கரிதடிய ஊஞ்சல்ல தொங்க விட்டு இருக்கிறீங்க. இவன் கஞ்சா கடத்திட்டு போகும்போது பிடிச்சோம் சார். யோ, அது கஞ்சா இல்லையா, அது பழைய பேப்பரு. ஏய், நடிக்காத. உன்ன மாதிரி கடத்தல்காரங்களை பூண்டோட அழிக்கணும். அப்பத்தான் எனக்கு தூக்கம் வரும். ஏண்டா, கஞ்சா எது மஞ்சா எதுன்னு எனக்கு தெரியாதா? இதுக்கு பேர் புத்தகமா? இந்த ரஞ்சித்தை ஏமாத்திடலான்னு பாக்குறியா? உனக்கெல்லாம் ஒரு மீச. மறுபடியும் நீயா? சார், இந்த சாபத்துல புத்தகம் கிடைச்சிருச்சு. அது எப்படி இலைய மறைச்சுன்னு தெரியலையே. தெரியல, தெரிய வைக்கிறேன். இதுல 2 போட்டா எல்லாம் தெரியும். நிறுத்துறா. அடிச்சா அம்மான்னு அப்பான்னு. அது என்னடா ஏமா? ஏமான்னு சொல்ல நான் பயந்துருவேனா? இந்த ரஞ்சித் குமார பயங்காட்டிலாம் நினைக்கிறியா? பிரபு வணக்கம். தூம் தாத்தா. டேய், யாரா இவன்? இவர்தான் என் தலைவன். ஓ, இவர்தான் கடத்தல் தலைவரா? சூட்டு கோட்டு கையில கதை. அது என்ன ஒரிஜினல் மீசையா இல்ல ஒட்டு மீசையா? ஆமா, இவன் என்ன வேலை பாக்குறான்? இவர்தான் உயிர் எடுக்கிறது. பிரபு, தூம் தாத்தா. இவர் சதா அடிக்கிறார் பிரபு. இவரை எண்ணெய் சட்டியில போட்டு நல்லா வறுக்கணும். அப்படி ஆகட்டும். பெரிய ஊசி எடுத்து நச்சு குத்தணும். அப்படி ஆகட்டும். பிரபு, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ப்ரொசீட். இவர் தலையொட்டி என் கையில கொடுத்தா என் பையன் பந்து விளையாண்டுட்டு இருப்பான். You mean head ball? Yes. Take it. Thank you. ஏன் சார் அழுகுறீங்க? யார் அந்த 2 குரு சிஷியருங்க? எண்ணெயில போட்டு வதக்கணும்ன்றானுங்க, ஊசியை வச்சு குத்தணும்ன்றானுங்க, என் தலையை வெட்டி ஃபுட்பால் விளையாடணும்னு சொல்றானுங்க. இது நியாயமாடா? சொல்றா, என்ன பார்த்து அப்படி சொல்லாமாடா? சரி, நானா அவனுங்களான்னு பார்த்துறேன். You go.
யார் இவன்? என்ன பெருசு லெட்டர் எப்படி எழுதிருக்கு? பேனாவில் இங்க் ஊத்தி எழுதி இருக்கு. பின்ன என்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க? எண்ணெய் ஊத்தி எழுதுறா ஒண்ணுதானே வேண்டாங்கிறது. என்ன விஷயம்னு கேட்டா? ஐயா என்ன விஷயம் ஐயா? என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம்தான். இந்த தடவை ஒரு புது பிரச்சனை. என்ன? என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்குறான். ஏகப்பட்ட சொத்து. ஒரே ஒரு ஊம பேரன், பேரு சுப்பிரமணி. 7 வயசுல காணாம போனவன். 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் கிடைக்கல. 1.5 கழுத வயசாச்சு, அவிஞ்சு போயிருப்பான். இனிமே கிடைக்க போறானாக்கு. ஏங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும்? என்ன இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் அநாத சொத்தா போக போகுது. நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம 3 சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன். ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா? நீ என்ன 3 சாமியா? ஏண்டா கீரிப்புள்ள தலையா? உன் எச்சிக்கல புத்தி போகுதா? நாயே நாயே, பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு. பெருசு மேல படிங்க. மேல படிச்சுட்டேன். அப்ப கீழே படிங்க. இந்தாப்பா சுப்பையா, அழகு சுந்தரா, வாங்க கார்டன் வார்டன். இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் விடுதலை. விடுதலை, 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 விடுதலை. சுப்பையா, இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல, இந்தா. பெருசு நாங்க போயிட்டு வர்றோம். ஜெயிலையும் சுடுகாட்லயும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாமா? நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லா இருக்கு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. க்ளோஸ் தி டோர். அப்பா விடுதலை ஆகியாச்சு. இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கிட்ட கொடுத்து நான் பெரிய பாடகனா மாற போறேன். அப்ப நானு என் ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர் மன்ற தலைவர்லாம் வேணாம். 50 லட்சம் ரூபாய் சொத்தோட ஒரு கிழவன் சாக போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சதே ஞாபகம் இருக்கா? ஆமா. நீங்க ஊம பேரனா நடிங்க. என்னடா சொல்ற? கிழவன் செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்குருவோம். வேணாப்பா, நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும். என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே. அண்ணே ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க? கிழவன் சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வர வளைங்க. எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்படியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் மண்டையா? அண்ணே நம்ம நாட்டுல நடக்காது என்னென்ன இருக்கு? இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னே. அண்ணே ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல, நம்ம கண்ணையும் திறந்துட்டான். வாங்கண்ணே வாங்கண்ணே. ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலக மாட்டி விட்டுட்டேன். ஏண்டா ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழவன் சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை. நல்லா இருக்கா சக்தி? பாஸ்த பொட்டியில போட்டு மூடிட்டு முதல் பீடியை கொடு. அக்காவை தெரியுமில்ல? தெரியும்டா, பொட்டில இருக்கிற கோமதி அக்கா தானே? டேய் என்ன கத்துற? என்ன மூஞ்சி போக்குறல வீங்கி இருக்க? வந்த இடத்துல சும்மா இருந்தா தானே? குழம்பு சட்டிக்குள்ள போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிட்டா மாப்பிள்ள. வெக்கமா இல்ல? பொசு பொசுன்னு கை நீட்டினா ஜெயில சும்மா விடுவானா? இங்க பார், வந்த அன்னைக்கு நான் வாங்கின கடி. உன்னை அடி வாங்க விட்டுட்டு உன் கூட்டாளி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீ வேற, அவன் அடிக்கிறத ஒரு திணிச்சு அடிக்கிறாயா? எல்லாம் என்ன மாதிரியா இருப்பாங்களா? அடையண்டா, அதை பத்தி எனக்கு தெரியாது. சுடுகாட்டிலே பிறந்து அங்கேயே புலங்கி பாவம்டாது. ஜெய ஜெய அம்பலம், ஜெய ஜெய அம்பலம், ஜெய ஜெய அம்பலம், ஜெய ஜெய அம்பலம். சாணியை முடிச்சவன உன்னை தூக்கி போட்ட மிதிக்க போறேன் பார். சத்தம் போட வாசியம் பண்றா. அதான் ஒரு மாதிரி விரிச்சு மணிக்க இருக்காப்லையா? எதையாவது பண்ணிட்டு உள்ள வந்து என் மான மரியாதை காப்பாத்து மாப்பிள்ள. ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்ணு. ஜெனிஃபர், I love you. உடம்பு பாத்துக்க. Take care. பச்சைக்காரன். போ போ போ. சார் என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா?
தலை வேற நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கான குயில். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு. அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு. அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு. சத்திய சோதரன்னு புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொறி நாயி, ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? அந்த பக்கம் ஏட்டையா, இவர் தொந்தரவு தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இது என்ன லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவரே ரூம் பாயா? டேய் வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்லை பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்கான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு, நீ ஒரு பாட்டு பாடுப்பா. எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க. என்ன மாதிரி வேலை செய்யுங்கயா. சும்மா சோளக்களி சாப்பிட்டுக்கிட்டு ஊர்க்கதை பேசுறது. உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? லட்சுமி என் வருங்கால மனைவின்னு சொல்லியா? நான் சொன்னேன்ல, என் லட்சுமி எங்க இருந்தாலும் என்ன தேடி வந்துடுவான்னு. உலகம் பிறந்தது எனக்காக. இவர்தாங்க. என்னங்க? என்னங்க? என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க. யார் வேணுங்க? யார கூப்பிட்டுப்பா? என்னங்க இது? நான் யாருன்னு தெரியலையா? தெரியலங்க. செங்கமலங்க. செங்கமலமா? போங்க நீங்க. இங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் வக்கீல் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர்கிட்ட உண்மை எல்லாம் சொல்லிடுங்க, அவர் உங்களை ஜாமீன்ல எடுத்துருவாரு. நான் உண்மையெல்லாம் சொல்லணுமா? என்ன ஜாமீன் கூட்டு போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க யாருன்னே தெரியாது. போங்க. என்னங்க? என்ன என்ன என்ன? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன விளையாடுறியா? யோ, யாரையா நீ? பைத்தியக்காரங்க கூட்டிட்டு வந்து போயா? ஐயோ, நான் நிஜமாவே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாயா? நம்ம எப்படி எல்லாம் பழகணும். ஒரு நிமிஷம் இரு. இத பாரு, இப்ப நான் யாரும் தெரியுதா? அவனுடைய ஆளா? என்ன செய்யறது? சமாளிக்கணும். எப்படி எல்லாம் பழகணும், எப்படி எல்லாம் பழகணும் தெரியாது. ஒண்ணு இல்ல, நான் வர்றேன். என்னங்க? நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த சரசுவும் ஆதி எஸ்டேட்ல என்னென்ன பண்றாங்க தெரியுமா? சரசு ஆதி யாருங்க அவங்க? அப்படியா? நான் பாத்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். நான் வர்றேன். என்னங்க? என்னங்க? என்ன மறந்துட மாட்டீங்களே? சத்தியமா மறக்க மாட்டேங்க. நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? என்ன கை விட்டுட மாட்டீங்களே? சத்தியமா கை விட மாட்டேங்க. நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? இனிமே நான் உங்களை எப்ப பார்க்க போறேனோ? கடைசியா ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா அந்த சிரிச்ச முகத்தை பாத்துக்கிட்டே போயிடுவேன். சிரிப்பு சிரிப்பு. யாரு இவங்க? வேண்டியவங்க. யாரு இவங்க? ரொம்ப வேண்டியவங்க. என்னடா இதெல்லாம்? அத்தை, நீங்க சும்மா இருங்க. சொல்லுங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே, யாரு இவங்க? சிரிச்சு பேச வேண்டியவங்க தான். என் மாமா கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கா? உரிமையா? பாத்துக்க. போட்டோ வேணா உன் கையில இருக்கலாம், ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு. அது முதல்ல தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான்.